Welcome to Armayas Academy. So in this rush through series video, so we are going to discuss about the topic Indian rupee depreciation. So நீங்கள் recent timeல Indian rupee depreciate ஆனதை அடிக்கடி நீங்கள் நியூஸில் பார்த்துருக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரஷ் த்ரூ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் கரன்சி டெப்ரிசியேஷன், இதனால் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இது எதனால் ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன்றது இந்தியாவுக்கு காசாகுது, அண்ட் அகைன் டெப்ரிசியேஷனை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் கரன்சி டெப்ரிசியேஷன்? Currency depreciation refers to fall in the value of country's currency compared to foreign currencies in a floating exchange rate system. So first of all, floating exchange rate system இங்க ஒரு key point, and again currency depreciation அப்படின்றது fall in the value of country's currency. For example, $1 வந்து 84 rupees இருக்கு அப்படின்னா 84 rupeesல இருந்து இப்போ ப்ரைஸ் வந்து 86 rupees 60 பைசேன்னு மாறுதுன்னா இந்த ஃபெனமனாக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன்னா இந்திய ரூபாயோடைய விலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு முன்னாடி $1 கொடுத்தா $1க்கு 84 rupees கொடுத்தா போதும். இப்போ அதே $1க்கு நீங்கள் 86 rupees கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஃபெனமனாக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன். ஸோ லாஸ்ட்டு 6 monthஸில் நீங்கள் சார்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஹெவி டெப்ரிசியேஷன் நடந்திருக்கும். 84 rupees எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில். கிட்டத்தட்ட இப்போ ப்ரெசன்ட் டே February 21 பார்த்தீங்கன்னா எந்தளவு டெப்ரிசியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86.60 பைசே. ஸோ கிட்டத்தட்ட $2.60 கிட்ட டெப்ரிசியேஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த $2 டிஃப்ரென்ஸ்னால நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, ஏன்னா இது ஒரு ஹியூஜ் டெப்ரிசியேஷன். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் $2 டெப்ரிசியேட் ஆகுறதுன்றது ஒரு ஹியூஜ் டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷனால் நமக்கு என்னென்ன இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றதெல்லாம் பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இட் அக்கர்ஸ், இது எதனால் நடக்குது? இட் அக்கர்ஸ் டியூ டு மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸஸோடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஸ்மேட்ச்னால நடக்கக்கூடிய விஷயம். அண்ட் அகைன் எ டெப்ரிசியேட்டிங் கரன்சி மேக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சீப்பர் அண்ட் இம்போர்ட்ஸ் காஸ்ட்லியர், அஃபெக்டிங் இன்ஃப்ளேஷன், ட்ரேட் பேலன்ஸ் அண்டு எக்கனாமிக் க்ரோத். எஸ், ஸோ நமக்கு டெப்ரிசியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சீப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு $1 இதுக்கு முன்னாடி 84 ரூபா இருந்துச்சு. இப்போ $1 கொடுத்தா 86 ரூபா கிடைக்குது. இப்போ ஒரு ஃபாரினர் இருக்கானா $1 ஸ்பெண்ட் பண்ணானா இதுக்கு முன்னாடி 84 rupees ஒர்த் ஆஃப் ப்ராடக்டை தான் வாங்க முடியும். இப்போ அதே $1 வச்சு ஒரு ஃபாரினர் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து 86 rupees ஒர்த் ஆஃப் ப்ராடக்டை வாங்க முடியும். அப்போ இங்கே ஃபாரினருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹேண்டு கிடைக்குது. அப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் அதிகமாக அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஃபாரினர்ஸால் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இதனால் எக்ஸ்போர்ட்ஸ் நமக்கு சீப்பராக இருக்குது. ஆனால் இம்போர்ட்ஸ் நமக்கு காஸ்ட்லியராக இருக்க போது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இம்போர்ட்ஸ், டிஃபென்ஸ் இம்போர்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு காஸ்ட்லியராக இருக்க போது. ஏன் அப்படின்னா இந்த கேப்னால இதுக்கு முன்னாடி லெட்ஸே ஒரு பேரல் ஆஃப் ஆயில் வந்து $100 அப்படின்னா $100னா நீங்கள் 8,400 rupees கொடுத்தா போதும். இப்போ அதே ஒரு பேரலுக்கு டெப்ரிஷியேட் ஆகிட்டதுனால நீங்கள் 8,660 rupees பே பண்ணுற மாதிரி வரும். பிகாஸ் ஆஃப் திஸ் டெப்ரிஷியேட்டிங் ஃபெனமனா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரேட் பேலன்ஸ், எக்கனாமிக் க்ரோத், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம உள்ள என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காசஸ் ஆஃப் கரன்சி டெப்ரிசியேஷன். ஸோ காசஸில் நம்ம 2 விதமாக பிரிச்சிருக்கோம். காசஸ், ஒரு காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய காசஸ்னு ஒன்று, இன்னொன்று இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய காசஸ்னு. எக்ஸ்டர்னல் அப்படின்னா குளோபல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இந்தியா கரன்சியை டெப்ரிசியேட் பண்ணுது, அதே மாதிரி நம்மளுடைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இந்தியன் கரன்சியை டெப்ரிசியேட் ஆக வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியன் ஃபேக்டர்னு ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷனில் குளோபல் ஃபேக்டர் பார்க்க போகிறோம். ஸோ குளோபல் ஃபேக்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஃபாரின் கரன்சி. ஸோ ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஃபாரின் கரன்சி அப்படின்னு பேசும்போது US டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எமர்ஜிங் கண்ட்ரி லைக் இந்தியாவுடைய கரன்சி எல்லாமே டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியுடைய கரன்சி ஏன் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா அந்த கண்ட்ரியுடைய எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஆர் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கே ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இருக்கோ அதை தேடி தான் போவோம். அப்போ இந்தியன் எக்கனாமியில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே பணத்தை எடுத்துக்கிட்டு போவான். அப்போ டாலர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவுட்ஃப்ளோ ஆகும். டாலர் அவுட்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நமக்கு அடி வாங்கும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அடி வாங்குச்சுன்னா நமக்கு ருப்பி டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். அதான் ஃபேக்டர்ஸ் லைக் high US interest rates and better economic performance attract investors to the US, reducing demand for other currencies. The factors like high US interest rate. Interest rate na Fed rate. ஓகேவா, இந்த இடத்துல Fed rate ஹைக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டராக இருக்கும். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதோட அங்கே பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபாரினருக்கு பாண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்போ பாண்ட் மார்க்கெட்டில் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் போது இங்கே 4% தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே லெட்ஸே 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருக்காங்கன்னா 2% ஹையர் ஈல்டு அங்கே கிடைக்கிறதுனால எல்லவனும் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு யூஎஸ்க்கு போவான். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அவுட்ஃப்ளோ நடக்கும். கேபிட்டல் அவுட்ஃப்ளோ நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஆஃப் கரன்சி இன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா குறைய ஆரம்பிக்கும். டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கு? when there is a reduce in supply price will increase. கரெக்டாக, சப்ளை குறையும் போது ப்ரைஸ் என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ இந்த இடத்துல டாலர் சப்ளை குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பி டெப்ரிஷியேட் ஆகும். விச் மீன்ஸ் $1.84 86க்கு போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டாலர் சப்ளை இங்கே குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அவுட்ஃப்ளோ அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இதுலேயே அதை சேர்த்து பேசிட்டேன். எஃபிஐஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். தே வில் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட் ஆஃப் அவர் பாண்ட் மார்க்கெட் இன் இந்தியா. கரெக்டாக? ஸோ எஃபிஐ அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு அன்ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரொம்பவுமே எப்போவுமே ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக தான் இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விட யூஎஸில் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னும் போது ஈஸியாக பாண்ட்ஸ் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே டம்ப் பண்ணிடுவான். டம்ப் பண்ணுறதுனா செல் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணிடுவான்னா அவங்க ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவான். அதான் எஃபிஐ செல் ஸ்டாக்ஸ் ஆர் பாண்ட்ஸ் இன் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அண்ட் ஷிஃப்ட் கேபிட்டல் டு ஸ்டேபிள் எக்கனாமிஸ் லைக் யூஎஸ். திஸ் ரெடியூஸ்டு ஃபாரெக்ஸ் இன்ஃப்ளோஸ் வீக்கனிங் த டொமஸ்டிக் கரன்சி. ஸோ எஃபிஐ எல்லாம் இங்கேருந்து வெளியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் வர்றதும் குறையும், ஆல்ரெடி இருக்கிறதும் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இனிமேல் புதுசாக ஃபாரெக்ஸும் உள்ள வராது, ஆல்ரெடி இருக்கிறதும் குறைய ஆரம்பிக்கும். இதனால நமக்கு கரன்சி டெப்ரிசியேஷன் நடக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமிக் ஸ்லோடவுன். குளோபல் எக்கனாமிக் ஸ்லோடவுன் அப்படின்னு பேசும்போது உங்களுக்கு தெரியும் போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் பெருசாக எக்கனாமியில் ரிவைவல் கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி மந்தமான நிலைமை தான் நிலவிட்டு இருக்கு. டிமாண்டில் பெருசாக நமக்கு ரிவைவல் இல்லை. ஸோ அந்த டிமாண்டை புஷ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டேக்ஸ் பிரேக் கூட கொடுத்துருக்காங்க நமக்கு. கரெக்டாக 12 lakhs வரையும் நமக்கு என்ன கிடையாது, இப்போது டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கை வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இல்லையா அந்த பட்ஜெட்டில். ஸோ அப்போ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டை ரிவைவ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் டிமாண்ட் ஹெவியாக அஃபெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஸோ அப்போ டிமாண்டு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸுன்றது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை யாரும் வாங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்னு கிடையாது, குளோபல் லெவலில் யாரும் பொருளை வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா இந்தியாவில் முன்ன பண்ண அளவுக்கு இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. அதான் லோவர் குளோபல் டிமாண்ட் ரெடியூசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லீடிங் டு அ ட்ரேட் டெபிசிட் அண்ட் கரன்சி டெப்ரிசியேஷன். ஸோ நம்மளால் எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ண முடியாததுனால ட்ரேட் டெபிசிட் நடக்கும். ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது என்னது? இம்போர்ட் இஸ் ஹையர் தென் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ட்ரேட் டெபிசிட். அதான் எஸ்பெஷலி ட்ரேட் டெபிசிட்ன்ற வார்த்தையை வந்து நம்ம விசிபிள்ஸில் பேசுவோம், பிஓபியில். ஓகேவா? த எக்ஸாம்பிள் எ ஸ்லோ டவுன் இன் சைனா ஆர் யூஎஸ் அஃபெக்ட்ஸ் டிமாண்ட் ஃபார் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் ஆயில் ப்ரைஸஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு பேண்டமிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ஸ், ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ் அங்கங்கே நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரேடு சாங்ஷன்ஸ், அதுக்கப்புறம் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டினால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க இன்வெஸ்டர்ஸ் விரும்ப மாட்டாங்க. அவங்க சேஃப் ஹேவன்
சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ் ஆர் எது ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரியோ அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதான் வார்ஸ், ட்ரேட் சாங்ஷன்ஸ் அண்ட் குளோபல் இன்ஸ்டெபிலிட்டி increase demand for safe haven assets like the US dollar. Rising crude oil prices increase import bill for oil importing countries, raising the demand for dollars. So ஒரு ஃபேக்டர் வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும்னா ஆயில் ப்ரைஸஸ். இப்போ ஆயில் ப்ரைஸஸுமே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்தியா இஸ் அ இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரி. இம்போர்ட் ஆஃப் ஆயில் அப்படின்றது அதில் வந்து ஒரு பெரிய பங்கை வகிக்குது. கரெக்டாக 80 to 85% ஆஃப் த ஆயில்ஸை நம்ம ஆயிலில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுனால டாலர் ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிறதுனால இம்போர்ட் பில்லை ஹெவியாக பாதிக்கும். ஓகேவா? ஸோ இதனாலையுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி டெப்ரிஷியேட் அப்படின்றது நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம வந்து குளோபல் ஃபேக்டர்ஸ் பேசணும். இப்போ நம்ம வந்து இந்தியன் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். ஸோ ஆல்ரெடி பேசின மாதிரி இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா இஸ் அ இம்போர்ட் டிபெண்ட் கண்ட்ரி. ஸோ நம்ம கோல், பெட்ரோலியம், ஆயில், லூப்ரிகன்ட்ஸ், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரியான கோல்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேன் வாட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங். ஓகேவா? நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்தியாவை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது when import exceeds exports more foreign currency is needed weakening the domestic currency. ஸோ ஜென்ரலாகவே ஒரு கரன்சி இம்போர்ட் டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need more forex, we need more foreign currency. அப்போ நிறைய ஃபாரின் கரன்சி தேவைப்பட நமக்கு ருப்பி டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் டாலருடைய டிமாண்ட் அதிகமாகுது. அதனால இந்த இடத்துல நமக்கு ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுது. அதாவது எக்ஸாம்பிள் இந்தியாஸ் ஹை ஆயில் இம்போர்ட் பில் இன்க்ரீசஸ் சிஏடி அண்ட் வீக்கன்ஸ் த ருப்பி. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்டர் நமக்கு லாஸ்ட் 1 இயரா அடிக்கடி பேசப்படக்கூடிய பொருளாக இருக்குது. நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. இன்ஃப்ளேஷன், ரைட்? ஸோ இந்தியா மட்டும் இன்ஃப்ளேஷனில் நிறைய கண்ட்ரி இன்ஃப்ளேஷனை ஃபேஸ் பண்ணுச்சு. பட் நிறைய கண்ட்ரியோட நம்ம கண்ட்ரி நம்ம பார்ப்போம் எக்கச்சக்கமான இன்ஃப்ளேஷன், ரைட்? இப்போ தான் இன்ஃப்ளேஷனை குறைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் ஓரளவு இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அடிக்கடி நியூஸை ஹிட் பண்ணுறதும் பார்க்க முடியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இன்ஃப்ளேஷன் டிஃபரன்ஷியல்னாலேயும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி டெப்ரிசியேஷன் நடக்கும். இன்ஃப்ளேஷன் டிஃபரன்ஷியல் அப்படின்றது என்னன்னா ஒரு கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு கண்ட்ரியில் ஹையர் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா லோ இன்ஃப்ளேஷன் இருக்கிற கண்ட்ரியை விட ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியுடைய கரன்சி டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா when a country is having high inflation என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு கண்ட்ரி இன்ஃப்ளேஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால கவர்மெண்ட் டென் டு இம்போர்ட் த ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டொமேட்டோ இன்ஃப்ளேஷன். டொமேட்டோட ப்ரைஸ் வந்து 200 rupeesக்கு போச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து டொமேட்டோவை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் வித்தின் இந்தியா. அப்போ இன்ஃப்ளேஷன் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் இம்போர்ட்ஸ்னு சொல்லாமா ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்னால நம்ம ஊர்லேயே பொருளோட விலை அதிகமாக இருக்கிறதுனால ஃபாரினர்ஸும் நம்ம பொருளை வாங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதும் பாதிக்கும். அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால இம்போர்ட்ஸ் அதிகமாகும், எக்ஸ்போர்ட்ஸ் நமக்கு கம்மியாகும். ஸோ இதுவுமே ஒரு அக்ரவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் கரன்சி டெப்ரிசியேஷன். அதாவது இஃப் டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் இஸ் ஹையர் தென் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த கரன்சி ஃபால்ஸ். அதாவது நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் யாரை கம்பேர் பண்ணும்போதுனா நம்மளுடைய ட்ரேடிங் பார்ட்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ பர்ச்சேசிங் பவர் அப்படின்றது யாருக்கு ஃபால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் ஃபால் ஆகும், நம்ம கூட வாங்க போகிற எந்தெந்த நம்மளோட ட்ரேடிங் பார்ட்னர்ஸுடைய பர்ச்சேசிங் பவரும் ஃபால் ஆகும். ஸோ இதனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் லூஸ் கான்ஃபிடன்ஸ் இன் த கரன்சி லீடிங் டு டெப்ரிசியேஷன். ஸோ ஒரு விஷயம் இங்கே நான் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இன்க்ரீஸ், எக்ஸ்போர்ட் ரைஸ், இது ஒரு ஃபேக்டர்னால டெப்ரிசியேஷன். இன்னொன்று அதிக இன்ஃப்ளேஷன் இருந்தால் அந்த கண்ட்ரியில் ஃபாரின் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் காசிங் டெப்ரிசியேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல்ஸ். ஸோ இப்போ ஆர்பிஐ
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோ பண்ணுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் இங்கே பாண்டு மாதிரியான ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்னா இன்வெஸ்டர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேற எந்த கண்ட்ரியில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ, இப்போ யூஎஸில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால அங்கே போய் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இஃப் த ஆர்பிஐ லோயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், investors may move funds to countries with high returns. This reduces forex reserves, depreciating the rupee. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். இது ருப்பியை டெப்ரிஷியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்டு எக்கனாமிக் அன்சர்டைனிட்டி. ஸோ ஒரு கண்ட்ரியுடைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அன்சர்டைனிட்டியும் கரன்சி டெப்ரிசியேஷனை காஸ் பண்ணும். த பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி, high fiscal deficit and banking crisis weaken investor confidence, leading to currency depreciation. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபாரெக்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்காது, இதனாலையும் நமக்கு ருப்பி டெப்ரிஷியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரன்சி டெப்ரிசியேஷன். ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see the பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ டெப்ரிசியேஷன்னால நமக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் டு எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டெப்ரிசியேட் ஆனால் இந்தியன் கூட்ஸ் வில் பி சீப்பர் ஃபார் த ஃபாரினர். ஸோ அதனால எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு பூஸ்ட் ஆகும். டெப்ரிசியேஷன் மேக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சீப்பர், இன்க்ரீசிங் டிமாண்ட் ஃபார் டொமஸ்டிக் கூட்ஸ் இன் குளோபல் மார்க்கெட். எக்ஸாம்பிள் ஐடி சர்வீசஸ் அண்ட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லாம் என்ன ஆகும்னா ஹெவியாக பெனிஃபிட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். ரெமிட்டன்ஸ்னா வெளிநாட்டில இருந்து நமக்கு பணம் அனுப்புகிறாங்க இல்லையா, இப்போ துபாயிலிருந்து சம்பாரித்து அனுப்புகிறாங்க, அயர்லாண்ட், யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து பணத்தை சம்பாரித்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா. அப்போ அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1000 உங்கள் லெட்ஸே நீங்கள் வந்து அயர்லாண்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் $1000 அனுப்புறீங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு $1000 அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். 84 rupees இருக்கும்போது $1 is equal to 84 rupees இருக்கும்போது 84,000 rupees வந்து உங்கள் அம்மா அப்பாவுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இப்போ ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிட்டு 86 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். 86 rupees இருக்குன்னா அதே $1000 நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அனுப்புறதுக்கு 86,000 rupees வந்து கிரெடிட் ஆகும், விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா 2,000 rupees வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகுது. அப்போ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அதிகமாக அவங்க வீட்டுக்கெல்லாம் பணத்தை அனுப்புவாங்க. ஓகே, உங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக பணத்தை அனுப்புவீங்க இஃப் யூ ஆர் லிவிங் அப்ராட். ஓகே, அதனால் ரெமிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதான் என்ஆர்ஐ சென்டிங் மணி பேக் ஹோம் கெட் மோர் ருபீஸ் பெர் டாலர் பூஸ்டிங் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஸோ இது நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பூஸ்ட் பண்ணும், இது ஒன்று. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் ட்ரேட் டெபிசிட் இஃப் மேனேஜ்டு வெல். அதாவது ரிடக்ஷன் இன் ட்ரேட் டெபிசிட் நடக்கும் இப்போ கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னா. அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா as imports become costlier, domestic production increases leading to import substitution. ஸோ நமக்கு கரன்சி டெப்ரிஷியேட் ஆகிறதுனால ரெண்டு விஷயம் நடக்கும்னு சொன்னோமா. ஒன்று எக்ஸ்போர்ட்ஸ் வில் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், இம்போர்ட் வில் ரெடியூஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது ஏன் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்தியன் கூட்ஸ் ஆர் சீப்பர் ஃபார் த ஃபாரினர். இம்போர்ட் ஏன் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஃபாரின் கூட்ஸ் ஆர் காஸ்ட்லியர் ஃபார் இந்தியன்ஸ். ஓகே, ஸோ அதனால் இந்தியன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இங்கே பூஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா எதுக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லி டேவிட்சன் பைக் இருக்குன்னா அதை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரன்சி டெப்ரிசியேஷன் டைம்ஸில் அந்த பைக்கோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா எதுக்கு ஹார்லி டேவிட்சனை நம்ம வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ராயல் என்ஃபீல்டையோ ஹோண்டாவையோ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் மைண்ட் செட் வரலாம். அதேமாதிரி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸும் இங்கே பூஸ்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அது சிம்பிளாக சொல்லணும்னா ஆத்ம நிர்பார் பாரத் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்ன்னு பேசும்போது ஃபஸ்ட்டு ஹையர் இன்ஃப்ளேஷன் ஆர் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். ஸோ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டாலர் வந்து 84 rupees இருக்குது வச்சுக்கலாம். ஒரு பேரல் ஆஃப் ஆயில் வந்து $100.
ஓகேவா? இதை நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். 84 rupees இருக்கும்போது யூனிட் 84 rupees இருக்கும்போது யூனிட் டு பே ஒன்லி 8400 rupees இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கரெக்டா? இப்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா $1.84 இப்போ 86ன்னு மாறிடுச்சு. ஓகே, இந்த ஃபெனமனாக்கு பேர் தான் என்ன, ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம். 84 86ன்னு. இப்போ அதே $1 பேரல் ஆஃப் பெட்ரோலை இந்தியா இம்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ செலவு பண்ணணும்? 8600 rupees செலவு பண்ணணும். இம்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பெட்ரோலோடைய காஸ்ட்டும், ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலோட காஸ்ட்டும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸோட காஸ்ட், ஒவ்வொரு கூட்ஸோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். தக்காளி விலை 40 ரூபா விற்குதுன்னா 45 ரூபா. ஓகே, வெங்காயம் விலை 50 ரூபா விற்குதுன்னா 60 ரூபா. அப்போது ஆயில்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் அண்ட் டிசைடிங் இன்ஃப்ளேஷன் என்ன கண்ட்ரி. அப்போ ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவராலாக நமக்கு எல்லா ப்ரைஸஸுமே இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தான் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி 8400 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தது இப்போ 8600 ரூபாய்க்கு வாங்குறோம் ஒரு பேரல் ஆஃப் ஆயில். இதை நம்ம இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இந்த இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனோட எஃபெக்டா அப்படியே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினோ எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்த பொருளையும் நமக்கு அந்த இன்ஃப்ளேஷனை நம்மளால பார்க்க முடியும். The essential imports like oil, machinery and electronics become expensive, leading to cost push inflation. Cost push inflation na enna? Factor cost, production cost increase ஆயிரும். Production cost increase ஆகிறதுனால ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு பேர் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் இன்க்ரீஸே ஆகலை, டிமாண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ஏன்னா ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மெஷினரி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரானிக்ஸோடைய பார்ட்ஸு, செமிகண்டக்டர்ஸ் இதோடைய காஸ்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் நடந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ரைசிங் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ இந்த மாதிரி அதிக விலையை கொடுத்து அரசாங்கம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கடன் சுமை இன்க்ரீஸ் ஆயிரும். அதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறோம். A depreciating rupee increases the government's import bill such as fuel, defense, etc., worsening fiscal health. Okay. So next, lower foreign investment. Lower foreign investment. Foreign investment இந்த டைமில் நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஆகலாம். ஏன்னா ஒரு கரன்சி ஸ்டேபிளாக இல்லாமல் இந்த மாதிரி டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் கரன்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதை டிஸ்கரேஜ் பண்ணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வர்றதை டிஸ்கரேஜ் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி வேணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், இன்வெஸ்ட் பண்ணுறதை எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ எடுத்துகிட்டு போவான்ற ப்ரெடிக்டபிலிட்டி வேணும். இப்போ இந்த இடத்துல கரன்சி டெப்ரிஷியேட் அப்ரிஷியேட்னு மாறி மாறி ஆகிட்டு இருக்கு, இல்லை டெப்ரிஷியேஷன் ஹெவியாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ப்ரெடிக்டபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கணும்னு அவன் யோசிக்க மாட்டான், அந்த கண்ட்ரியில் எக்ஸிட் ஆகணும் தான் நினைப்பான். ஸோ அடுத்து இன்க்ரீஸ் இன் எக்ஸ்டர்னல் டெட் பர்டன். ஓகே, எக்ஸ்டர்னல் டெட் பர்டனும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கடனுக்கு அதிக இந்தியன் ருப்பியை கொடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சேம் கான்செப்ட் எடுத்துக்கலாம். யூஎஸ்லேருந்து இந்தியா வந்து ஒரு $1000 கடன் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து 10% பே பண்ணுது. ஓகே, 10%னா $100 விச் இஸ் 10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது பெர் மந்த்னு வச்சுக்கலாம். 10% பெர் மந்த். ஓகேவா? 10% பெர் மந்த்னா இப்போ $1.84 இருக்கும்போது நீங்கள் 8400 rupees ஸ்பெண்ட் பண்ணி இந்த $100 அனுப்பிச்சிடலாம். கரெக்டாக? $1.84 இருக்கும்போது இப்போ இதே $100 நீங்கள் யூஎஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 8600 rupees ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.86 இருந்தா. அப்போ கவர்மெண்ட்டோடைய கடன் சுமை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல. அதாவது கண்ட்ரீஸ் வித் ஹை எக்ஸ்டர்னல் டெட் நீட் மோர் லோக்கல் கரன்சி டு ரீபே இன்க்ரீசிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ அடுத்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல். இப்போ இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது? ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல். ஸோ ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோலில் 2 விதமான கண்ட்ரோல் இருக்குது. ஒன்று மானிட்டரி பாலிசி மெஷர், ஆர்பிஐ எடுக்கக்கூடிய மெஷர். இன்னொன்று கவர்மெண்ட் மெஷர், ஃபிஸ்கல் பாலிசி
டூல்ஸ் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் பாலிசி அப்படின்னு இன்னொரு மெஷர் இருக்குது. இந்த 2 மெஷரை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இன்டர்வென்ஷன். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் அப்படின்னும் போது நீங்கள் அடிக்கடி நியூஸில் பார்த்துருக்கலாம். RBI இஸ் யூஸிங் இட்ஸ் அயன் கிளாட் டு கண்ட்ரோல் இந்தியன் ருபி டெப்ரிசியேஷன். இந்தியன் ருபி சொல்லப்போனால் இதோட அதிகமாக டெப்ரிஷியேட் ஆகிருக்கணும். பட் ஆனால் RBI என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் ஃபாரெக்ஸை யூஸ் பண்ணி டாலர்ஸை செல் பண்ணி டாலருடைய சப்ளையை லைவ்லியாக மார்க்கெட்டில் வச்சுருக்கு. அப்போ டாலருடைய சப்ளையை ஆர்டிஃபிஷியலாக மார்க்கெட்டில் RBI என்ன பண்ணுதுன்னா செல் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரன்சி டெப்ரிசியேஷனை நம்மளால் தடுக்க முடியும். ஓகேவா? இது சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு பொருளுடைய சப்ளை குறைஞ்சா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஆர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது சப்ளை குறைஞ்சாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 2 ஃபேக்டரையும் சரி பண்ணுறதுக்கு RBI கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபாரெக்ஸ் இருக்குன்னா $600 பில்லியன் ஃபாரெக்ஸ் இருக்குது. கரெக்டா? இந்த $600 பில்லியன் ஃபாரெக்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா டாலரை ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலரை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு RBI. இந்த $600 பில்லியன் ஃபாரெக்ஸை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் டெப்ரிசியேஷன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. The RBI sells US dollar to increase rupee demand and stabilize the exchange rate. However, excessive intervention depletes forex reserve. ஆனால் இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு மெஷர் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறது. RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறது மூலயமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ருப்பியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் FDI, FPI எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. The RBI can increase interest rate to attract foreign capital inflows, supporting the rupee. However, this may slow down economic growth. And next, steps to control currency depreciation. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா fiscal and trade policy measures. Fiscal and trade policy measures அப்படின்னா கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ். ஸோ கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ரெடியூசிங் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை கவர்மெண்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டிங் எக்ஸ்போர்ட் அண்ட் ரெடியூசிங் இம்போர்ட் டிபெண்டன்ஸ் கேன் ஸ்டெபிளைஸ் த ருபி. எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணி இம்போர்ட் டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது ஒன்லி வே என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு புஷ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸை நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாரின்லேருந்து பொருளை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ நம்மளோட ருப்பி டெப்ரிசியேஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும்? கம்மிப்படுத்த முடியும். ஸோ அடுத்து ஹை இம்போர்ட் டியூட்டிஸ். ஸோ இம்போர்ட் டியூட்டிஸை இம்போஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதிக இம்போர்ட்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி டெப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அதிகமாக இம்போர்ட்ஸ் பண்ணணும். அதுவும் அன்னெசரி இம்போர்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேவையில்லாமல் அகெயின் இட் வில் புட் ஸ்ட்ரெஸ் ஆன் ருப்பி. ஓகே, ஸோ அதான் ருப்பி டெப்ரிசியேஷன். அதான் இம்போசிங் ஹை டேரிஃப் ஆன் நான் எசென்ஷியல் இம்போர்ட்ஸ் சச் அஸ் லக்ஸரி கூட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கேன் ரெடியூஸ் டாலர் டிமாண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்கரேஜிங் FDI and FPI inflows. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அப்போ டூயிங் பிஸ்னஸ், ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான பாலிசி மெஷர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். அதுமாரி இன்வெஸ்டர்ஸுக்கு கான்ஃபிடென்ஸ் வர்ற மாதிரியான ஒரு பாலிசியை கவர்மெண்ட் வந்து பண்ணித்தரலாம். ஸோ இதனால் நமக்கு FDI, FPI inflow increase ஆகலாம். அதான் easing investment policies and improving business confidence, attract foreign capital, strengthening the currency. And finally என்னன்னு பார்த்தீங்கன்னா building forex reserves. ஸோ இந்த மாதிரி அன்சர்டைனிட்டி வரும்ன்றதை முன்கூட்டியே அறிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை நம்ம பில்ட் பண்ணி வைக்கணும். ஸோ ஸ்ட்ராங் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பில்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா
நம்மளை நம்ம தற்காத்துக்க முடியும். அதான் a strong forex reserve act as a cushion against sharp depreciation. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வரோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதோட நம்ம இந்த கரன்சி டெப்ரிசியேஷன் ரிலேட்டடான டீட்டெயில் கான்செப்டை இந்த இடத்துல நம்ம பார்த்தாச்சு. ஸோ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. see you on the next video.